பிரசங்கி 12ஆம் அதிகாரம். நீ உன் வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் வருவதற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னும், மழைக்குப் பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டுக் காவலாளிகள் தள்ளாடி பெலசாலிகள் கூனிப்போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானாலும் ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும், ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாதிய கன்னிகைகளெல்லாம் அடங்கி போக பண்ணுவதற்கு முன்னும், மேட்டுக்காக அச்சமுண்டாக்கி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசித்தீவனமும் அற்று போகாததற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்களின் வீதியிலே திரியாததற்கு முன்னும், வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவாண்டையிலே உருளை நொறுங்கி, இவ்விதமாய் மனுஷனானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாசத்திலே நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மேலும் பிரசங்கி ஞானவானாயிருந்தபடியினால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதுகிறான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதிய வாக்கியங்கள் செவ்வையாயும் சத்தியமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோல்கள் போலவும் சங்கத் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. என் மகனே, இவைகளிலெல்லாம் புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடியவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்.